ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நம்ம தலை நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கு தான் நீங்க வந்தோம். படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைனர். படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பாய் சர்வீஸ். கண்டிப்பா ஆதிக் வந்து தலை எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு தலையை. எனக்கு கூட படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா படத்துல வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ், தியேட்டரியல் மூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். படத்துல தலைக்கு ஈக்குவலா அர்ஜுன் தாஸுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. அவரும் பின்னி எடுத்திருந்தாரு. அவரோட ஆக்டிங்லாம் சூப்பர்பா இருந்துச்சு. பிரியா வாரியோட அந்த ரீமிக்ஸ் சாங்லாம் பசங்க அப்படியே மிரண்டுட்டாங்க. அது மாதிரி சிம்ரன் வர அந்த கேமியாவும் ஸ்க்ரோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அசால்ட்டா. படத்துல அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஷைன் டாம் சாக்கோ அவர் வந்து ஒரு எலிவேஷன் கொடுப்பார் தலைக்கு. நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும் அந்த எலிவேஷன் பத்திலாம். நான் சொன்னாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்காது. நீங்க நேர்ல போய் பாருங்க. அதுல வர ரெஃபரன்சஸ் எல்லாம் பாருங்க. வந்து நல்லா இருந்துச்சு. ட்ராக்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டுக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி என் கிரெடிட்ஸ் எனக்கு ஆடியன்ஸ் KGF 2க்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் ஏஞ்சி போகாத சீட்லயே உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன். அந்த என் கிரெடிட் சீன்ல BTS ஷாட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுல AK எல்லாம் மனுஷன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா தெரியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் அப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க.